இந்த புத்தாண்டுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி நல்லா முழுகிற அளவுக்கு நல்ல தண்ணியை விட்டுக்கலாம். கவர் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் ஒரு பக்கம் ஊற விட்டுக்கலாம். மறுநாள் கிண்ணத்தில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது ஒரு பக்கம் ஊற விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏற்கனவே ஓவர் நைட் ஊறின கவுனி அரிசியை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த அரிசியை குக்கருக்கு மாற்றி விட்டுக்கலாம். அதே போல் ஸ்ட்ரெயின் பண்ண அரிசி தண்ணியை நம்ம அரிசி கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் அரிசி தண்ணியை அளந்து சேர்த்துக்கலாங்க. மொத்தம் இந்த அரிசிக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி ஊறின தண்ணி 3 கப் அளவுக்கு சேர்த்தாச்சுங்க. அடுத்து 2 கப் நல்ல தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்னும் 1 கப் சேர்க்கணுங்க. அதுக்கு 10 நிமிஷமாக ஊறின பாசிப்பருப்பை தண்ணியோடு சேர்த்து விட்டுக்கலாம். குக்கரை கவர் பண்ணி விட்டுட்டு சின்ன பர்னரில் மீடியம் ஃப்ளேமில் 8 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். 8 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. குக்கரில் ஸ்டீமெல்லாம் இறங்குறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் வெள்ளை சிரப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு துருவிய வெள்ளத்தை 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் வெல்லம் தண்ணீரில் கரைஞ்சா போதுங்க. அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சுங்க. இதை ஒரு கிண்ணத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் மெல்ட் ஆன உடனே தேவையான அளவு முந்திரி பருப்பு உலர் திராட்சையை சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். வறுபட்டதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அடுத்து 1/4 கப் அளவுக்கு தாமரை விதையை சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 4-5 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. அதாவது தாமரை விதை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அடுத்து ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கின குக்கரை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற வெள்ளை சிரப்பை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சில நொடிகளுக்கு அப்புறம் வறுத்து எடுத்துருக்கிற முந்திரி திராட்சை தாமரை விதையை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தேங்காய் பால் 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் சில நொடிகளுக்கு குக் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஆரோக்கியமான கவுனி அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ரஹானாஸ் கிச்சனின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.